தைப்பூச விரதம் டே 16 பார்க்கலாமா? காலைல எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டு சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு எப்பயுமே ப்ரிப்பரேஷன் பண்ண மாட்டேன். அந்த டைமில் தான் இது செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ரெடி பண்ணி வீடியோ எடுப்பேன். பட் இன்றைக்கி வந்து கொத்தமல்லி சாதமும் வாழைக்காய் ஃப்ரையும் ஃபிஷ் ஃப்ரை மாதிரி பண்ணலான்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். பட் ரெடி பண்ணிவிட்டு வாழைக்காய்க்கு மசாலாலாம் கூட போட்டு வச்சுட்டேன். மசாலா போட்டு ஃபிஷ் ஃப்ரை மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மசாலாவோட வாழைக்காய் பெறல்ற மாதிரி பெரட்டி தனியாக எடுத்து வச்சுட்டு அது தோசைக்கல்லில் வந்து எண்ணெய் ஊற்றி மீன் வறுக்கிற மாதிரியே வறுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன். கொத்தமல்லி சாதத்துக்கு ரெடி பண்ணணுன்னு ரெடி பண்ணுற டைமில் கேஸ் நின்று போச்சு. அப்புறம் வேறு என்ன பண்ணுறது, எடுத்து வச்ச கொத்தமல்லி ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சரி ஓகே கொத்தமல்லி துவையல் அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 3 பூண்டு பல், ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி, அது கூட 1/4 கப்பு தேங்காய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், அது கூட தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து எனக்கு உடம்பு சரியில்லாதப்பெல்லாம் எங்கள் அம்மா கஞ்சி வச்சு இந்த துவையல் தான் அரைச்சி கொடுப்பாங்க. வாழைக்காய் ஃப்ரை சைடில் ரெடி ஆகிட்டு என்ன ஒன்று நினச்சது நடக்கலை. பட் இருந்ததை வச்சு இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணி லஞ்சை முடிச்சாச்சு.